எஸ், ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இம்மட்டுமாய் தேவனுடைய தயவு நம்மை நடத்தினது. இனிமேலும் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. தம் வார்த்தையினாலே நமக்கு கொடுக்கிற திருவசனங்கள் நம் வாழ்க்கையிலே நமக்கு நல்லதை செய்வதற்காக மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகள் தேவனை பிரியப்படுத்துகிறது. நம் வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிறது. தேவனை பிரியப்படுத்தும் பொழுது நமக்கு தேவனுடைய பிரியம் கிடைப்பதினாலே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாக்கியவான்களாய் மாறுவது மாத்திரமல்ல, தேவனுடைய பாத்திரவான்களாய் நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய கரத்திலே ஒரு கருவியாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏதோ உலகத்தில் வாழ்ந்தோம், அறியாமல் தெரியாமல் வாழ்ந்துட்டோம். இப்போது கிறிஸ்துக்குள்ளாக வந்துட்டோம். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துக்குள்ளாக இருப்பதினாலே நமக்கேற்ற பலனை இந்த பூமியில் நாம் மறுபடி செய்வதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்வது மிகவும் நமக்கு அவசியம். ஆசீர்வாதம் நமக்கு மிக மிக முக்கியமானது. நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் திருவசனத்திற்காக பிரசங்கத்திற்காக 1 கொரிந்தியர் புத்தகத்துக்கு வருவோம். முதல் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்தவர் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை அல்லவா எங்களிலே மகிம்பட எங்களை நடத்த தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அன்பான பிள்ளைகளே, நீங்கள் கவனித்திருப்பீங்க பிரசங்கத்தை. இந்த மாதத்தில் முதல் வாரம் பார்க்கும்போது நியாயபரமானவும் அன்பும் டேஷ். போன வாரம் பார்த்துருப்போம் நியாயபிரமாணமும். அப்புறம் இங்கே பிரசங்கம் முடிச்சுட்டு அங்கே வெளியே போய் என்ன பிரசங்கம் கேட்டாலும் நிறைய பேர் இங்கே போதவர் என்ன பிரசங்கித்தார் நிறைய பேர் கேட்டு பாருங்களேன். அப்படியே புட்டு ஊர் கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பிரசங்கம் என்னன்னு தெரியாது. இங்கே கேட்குறதோட இந்த காதில் வாங்கி இங்கே வைக்கிறது இல்லை, இந்த காதில் வாங்கி அப்புறம் இந்த காதில் விட்டுட்டு பழைய மாதிரி போயிடுது. போன ஒரு பிரசங்கம் யாருக்கும் தெரியாதா? தெரியும், ஆனால் தெரியாத போல் உட்காந்துருப்போம், சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. இல்லை பெரட்டி பார்க்கலாமே டைரியா. நியாயபிரமாணம் சாட்சியம். முதல் வாரம் நியாயபிரமாணம் அன்பும், 2வது வாரம் நியாயபிரமாணம் சாட்சியம், இந்த வாரம் நியாயபிரமாணமும் ஞானமும். அல்லேலூயா. இது 3வது வாரம். போன மாதத்தில் நாம் எடுத்தோம் நியாயபிரமாணத்தினுடைய காரியங்களையும் ஞானத்தின் அனுபவங்களையும் நாம் குறித்து எடுத்தோம். அதில் இந்த வாரம் தலைப்பு நியாயபிரமாணமும் ஞானமும். ஏனென்றால் நாம் எல்லோரும் ஞானம் பெற்றவர்கள். அல்லேலூயா சொல்லுமா? எல்லாருக்கும் கர்த்தர் எண்ணத்தை கொடுத்துருக்காரு, ஞானத்தை கொடுத்துருக்காரு. நல்லா கவனிக்கணும். பிரசங்கத்தை ஏதோ சொல்லிட்டு போகிறதல்ல. இது இக்காலத்திற்கும் நித்திய காலத்திற்கும் உரிய ஒரு பாக்கியமுள்ள வார்த்தைகள் இவைகள். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. சொல்லி கொடுத்தவர் தேவன். நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வது வாழ்க்கையிலே அதை அனுபவிக்கும் போது அந்த அனுபவத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறவர் நீங்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியத்தை உருவாக்கத்தான் தேவன் பலிபீடத்தில் ஊழியக்காரர்கள் நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி தேவனை அசட்டை பண்ணுவது போல. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
இங்கே நியாயப்பிரமாண ஞானத்தை குறித்து நாம் பேசும்போது நாம் எல்லாம் பழைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பழைய வாழ்க்கை அதான் கர்த்தர் சொல்கிறோம், கர்த்தர் சோத்திரம் வாசிக்கிறோம். கவனிக்க மீண்டுமாய், சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அப்பொழுது என்றால் நான் பழைய வாழ்க்கையில் இருக்கும்பொழுது யாராவது எனக்கு இயேசுவை குறித்தோ இல்லை சத்தியத்தை குறித்தோ சொன்னாக்கா அவங்கள அசட்டை பண்ணி தலையில் கையை வச்சுட்டு போங்க வெளியே அப்படின்னு சொல்கிற காலம் இருந்தது. ஏனென்றால் பாஸ்டமாக ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏற்றுக்கொள்வதாக இல்லை, அது எனக்கு பைத்தியம் போல் இருந்தது. ஏனென்றால் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அது அப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன். அப்போது எனக்கு உலக ஞானம் இருந்தது, சுய புத்தி இருந்தது, தேவ ஞானம் இல்லை. தேவனுடைய ஞானம் எனக்கு கிடைக்கப்படலை என்றால் நான் ரட்சிக்கப்படலை. தேவனை அறிகிற அறிவு எனக்குள்ளாக இல்லை, அது எனக்கு விருப்பம் இல்லை, நாட்டம் இல்லை, எண்ணமும் இல்லை. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவன் உலக ஞானத்தையும் சுய புத்தியும் என்ன பண்ணிட்டாரோ அவமாக்கி போட்டு விட்டார். 19ஆம் வசனம் தான் சொல்லுது, அவமாக்கி போடுவேன். அல்லேலூயா. இப்போ உலக ஞானம் எனக்கு உண்மையாகவே நான் பழைய வாழ்க்கையில் இருக்கும்போது சில விஷயங்கள் எனக்கு தெரியும். இப்போ நான் யோசித்து பார்த்தா கூட தெரியல, உண்மையை சொல்கிறேன். நான் இப்போது நான் என்ன சொன்னேன், அது முந்தி பேங்க் விஷயம் சும்மா சாதாரண விஷயம், பேங்க் விஷயம் இப்போலாம் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு, செல்லே யூஸ் பண்ணுறோம். அப்போல்லாம் எங்கள் வீட்டு கணக்கு பேங்க்கு டேலி பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியும். கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் யூஸ்னால் அதை பற்றி எப்படி போனோம் ஏதோ. இப்போ ஒன்றுமே தெரியல, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்னன்னு யாரை பார்க்கணும், ஏதை பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், சின்ன விஷயம் அது. இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி எனக்கு உலக ஞானத்தை குறித்து அது வந்து ஒரு சினிமா படம் பார்த்தேன்னா, ஆங்கில படம் பார்த்தேன்னா அப்படியே புரிஞ்சுப்பேன். இப்போ பார்த்தா எனக்கு புரியல, அதனால் அது வெறுக்க ஆரம்பிச்சேன். தேவன் பாரு உலக ஞானத்தை என்ன பண்ணுறாரு, அவமாக்கி போடுகிறார். அல்லேலூயா. அப்போது பாருங்கள், ஏன்னா இங்கிலீஷ் படம் பார்க்குறேனாக்கா நான் விஞ்ஞான ரீதியாக வருகிற சில படங்கள் தேவனை மகிமைப்படுத்துவது போல் சில படங்கள் இருக்கிறது, அவைகளை தான் பார்த்தது. இப்போ அதை கூட பார்க்குறதில்ல. ஏன்னாக்கா அந்த அறிவு இல்லை, புரியல எனக்கு. கிளை கேட்பேன், இது என்னடா அது, இது என்னடா இது, அவனாக்கா அப்பா இது மாரிப்பா இந்த மாதிரி, எனக்கு புரியல. அப்போ உலக ஞானத்தில் இருக்கும்போது அந்த அடுத்த சீன் என்ன வரும்னு நமக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது அந்த உலக ஞானத்தையும் சுய புத்தி சார்ந்த வாழ்க்கையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டார், அவமாக்கி போட்டு விட்டார். இப்பொழுது ரட்சிக்கப்படுகிற எனக்கு என்ன கிடைச்சிருக்கிறது, தேவ பலன் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. தேவ பலன். அப்போது தேவபலனாக்கா உலகத்தில் இருக்கும்போது நியாயபரமான காலத்தில் நம்ம வாழ்ந்தோம். அப்போது அங்கே இருக்கும்போது நமக்கு மன்னிப்பதுன்னா என்னன்னு தெரியாது இல்லையா. கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அமைதியாக இருப்பது என்பது தெரியாது. இப்படியெல்லாம் பாருங்களேன் கொஞ்சம். இங்கே வந்துட்ட பிறகு அதெல்லாம் அந்த காலத்தில் பலன், அதுதான் கௌரவம். இப்போ அதை நினைக்கிடுமா, இப்போ நான் ஒரு மன்னிக்காமல் இருந்தேன்னா அது எனக்கு கௌரவமாக இருக்குமா? அப்போ நான் யார், பலவீனன். அல்லேலூயா சொல்லுமா. நல்லா புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை. இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலத்தையும் தம் வார்த்தையிலும் உண்டாக்கி என்னையும் உங்களையும் தம் ரத்தத்தால் மீட்ட தெய்வம் நம்ம மன்னித்தார். அல்லேலூயா சொல்லுமா. நான் அருகதையற்றவன். நான் தான் சொல்லுவேன், பாவி, கசப்பும் வைராக்கும் கோபமும் வன்மமும் நிறைந்த உள்ளத்தை கர்த்தர் இருதயத்தை மாற்றினார். இங்கே ரட்சிக்கப்பட்ட தேவபலன் எனக்குள்ளாய் வந்தது. அந்த தேவபலன் இருக்கிறபடியினால் நான் மற்றவர்களை மன்னிக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதற்கு நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்த மனிதனையும் ஞானம் பெற்ற பிறகு வாழ்ந்த மனிதனையும் பார்க்கணும். பவுலை எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் புத்தகத்துக்கு நாம் வருவோம் என்றால், 10ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் என்றால், 3ஆம் 4ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் என்றால், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் சொல்றார் பாருங்க. இவர் யார்? இவர் நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த கண்ணுக்கு கண், அல்லேலூயா, பல்லுக்கு பல், ஏச்சிக்கு பேச்சுக்கு பதில் சொல்லுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு இயேசு அறியாத ஒரு மனுஷன். எப்போது இயேசு அறிந்தாரோ
எல்லாத்தையும் என்ன வாக்கிட்டாரு? பழைய அந்த பெலன் ஞானம், பழைய உலக ஞானம், பழைய சுய புத்தி, அறிவு எல்லாமே இல்லை. இதெல்லாம் நமக்கு உதவாது. அல்லேலூயா. இது குப்பை. என் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைமுடிய ஆவிக்கிற வாழ்க்கையில் மறுரூபப்படுவதற்கு இவைகள் எனக்கு போராட்டமாய் தடையாய் இருக்கும் என்று அறிந்த பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவபக்தி உள்ளவன், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின மனிதன், கர்த்தருக்காக சில யுத்தங்கள் செய்த, அதாவது அநேகரை கிறிஸ்துவின் எதிரியாக நினைத்து, கிறிஸ்துவின் பக்தர்களை எதிரியாக நினைத்து அவர்களை வருத்தி, துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி, கட்டி இழுத்து கொண்டு போக நிருபங்களை வேதப்பாரன் பரிசீலனத்தில் கேட்ட மனிதன், அப்படிப்பட்ட மனிதன் இயேசுவை சந்தித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு நல்லவர். அல்லேலூயா. சொல்வதற்கு உள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல உள்ளம் இருக்கும் பொழுது இயேசு நல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பவுல் இயேசுவை பாராட்ட ஆரம்பிச்சிட்டார். யார் இயேசுக்கு விரோதமாக இருந்தாரோ அவர் இயேசு அறிந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்துவை பாராட்டுவது மாத்திரமல்ல, பழைய வாழ்க்கையில் இருந்த உலக பிரகாரமான யுத்தங்கள் எல்லாம் மறந்துட்டார். அதை தான் சொல்றாரு 3ஆம் வசனத்தில், நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இது என்னது? தேவ ஞானம் பெற்றவர். நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்த சவுல் பவுலாய் மாறின பிற்பாடு தேவ ஞானத்தை தேவனிடத்தில் பெற்ற பிற்பாடு எழுதுகிற நிருபங்கள் அதிசயமானவைகள், நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள். இவைகள் நாம் பின்பற்றினாலே போதும். தேவனிடத்தில் நாம் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு தருவார் என்பது தான் தேவ சத்தியம். நாம் தகப்பனத்தில் நாம் கேட்க வேண்டியது, நல்ல பிள்ளைகளாய் ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் இருக்கும்போது பாசமில்ல தகப்பன் கேட்பதற்கு முன்பாகவே அவருடைய தேவைகளை பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பழைய வாழ்க்கையில், அதாவது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த பொழுது தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணார்? தேவன் தான் யுத்தம் செய்தார். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆபிரகாம் யுத்தமே தெரியாது. ஆபிரகாம் லோத்துடைய மனைவி, பிள்ளைகள், அவனுக்கு உண்டானங்கள், ஆபிரகாம் உண்டான எல்லாவற்றையும் ராஜாக்கள் கொள்ளையடித்து போகும்போது ஆபிரகாம் கேள்விப்பட்டு 318 பேரோடு சேர்ந்து எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார். ஏன்? தேவன் ஆபிரகாம் வந்து ஆபிரகாம் யுத்தத்தை கத்த ஜெயமாய் மாற்றினார். பல ராஜாக்கள் யார்? ஆபிரகாம் யுத்தம் பண்ணும்போது இருந்தது 318 பேர். மோசே எடுத்துக்கொள்வோமே. மோசே எகிப்து தேசம் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது அவர்கள் யுத்த வீரர்கள் அல்லவே. எல்லாம் குடும்பத்தில் வாழ்ந்த பெண்டாட்டி பிள்ளைகள் வாழ்ந்த மக்கள். அவர்கள் யுத்தம்னு தெரியாது, அவர்களுக்கு பிடித்ததே கிடையாது, யுத்த பயிற்சி இல்லாதவர்கள். ஆனால் தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருவது பல எதிரிகள், பல ராஜாக்கள் எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்கள் எங்கேயும் தோக்கலையே. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் மோசை வழிநடத்த ஜனங்களோடு இருந்து எல்லா ராஜாங்களையும் முடங்கடிக்க செய்தார். என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். தாவீது எடுத்துக்கொள்ளுங்களேன். தாவீது என்ன போர் பயிற்சி தெரியாத. போர் பயிற்சி பெற்றவர்கள் கோலியத்தை பார்த்து நடுங்கி அஞ்சி ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீது சிறு வாலிபன், ஆடு மேய்க்க தான் தெரியும். ஆனால் சிங்கத்தையும் காடியும் ஜெயித்தவன். அல்லேலூயா சொல்லுமா? ஜெயிக்க கர்த்தர் பலனை தந்தார் என்று வார்த்தை சொன்னவன். தேவன் அவனோடு இருந்தார். ஒரே ஒரு குழாங்கலினாலே அவ்வளோ பெரிய கோலியாத்தை விழப்பினார். யார் யுத்தம் செய்தது? தாவீது அல்ல. அவன் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் இராணுவ தேவனுடைய சேனைகளுடைய தேவனுடைய நாமத்தினாலும் முன்னத்தில் வருகிறேன். அல்லேலூயா.
அப்போது அங்கெல்லாம் ஜெயிச்சு மக்களை வழி நடத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ, அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுமா? பழைய ஞாபக காலத்தில் கர்த்தர் யுத்தம் செய்தார். இப்போ அப்படி இல்லை, எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். நீ பேசுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுமா? உன் பேச்சில் தான் வெற்றி இருக்கிறது, உன் வார்த்தையில் தான் ஜெயம் இருக்கிறது. எல்லாத்தையும் நான் ஜெயிச்சு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இனி உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லை அதுவா இதுவா, உன் வாயின் வார்த்தைகளிலே தான் இருக்கிறது. பாருங்கள், வாசிக்கலாம் அதே வசனத்தில் 4ஆம் வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவ பலன் எப்படிப்பட்ட ஒரு சவுலாக இருந்த மனுஷன், அவரை நடுங்கினவர்கள், அவரை கண்டு பயந்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கூட அவரை பார்த்து அநேகர் பயந்தார்கள். இவரா? இல்லை. அல்லேலூயா. இவர் உங்களுக்கு நன்மை செய்ய வந்த என்னுடைய ஊழியக்காரன் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பழைய வாழ்க்கையில் அவர்களுக்கு யுத்தத்தை கர்த்தர் ஜெயமாய் கொடுத்தார். இந்த ஞானமுள்ள ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஞானம் யாவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் நாம் எல்லோரும் ஞான ஸ்தானம் பெற்றவர்கள். யாருக்கும் ஞானம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. எனக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு வேளை குறைவு இருக்கலாம். அடுத்த ஆண்டு சொல்கிறார், எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்துட்டேன், அவங்க யூஸ் பண்ணல, அதனால ஞானம் குறைதுன்றார். புரிஞ்சுக்குங்க சத்தியத்தை. நான் எப்போது அவர்கள் திருமுழுக்கு எடுத்தார்களோ அப்பொழுது அவர்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்ற பண்ணினேன், என் ஞானத்தை அவர்கள் மேல் பொழிய பண்ணினேன். ஞான ஸ்தானம் என்ற ஞானத்தை அந்த நாமத்தை அவர்கள் தரிப்பிக்கப்பட்டது. அவர்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்தாமல், அல்லேலூயா சொல்லுமா, அந்த ஞானத்தை பயன்படுத்தாமல் இருக்க அப்படினால் இன்னும் நியாயபரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எப்படி பயன்படுத்த முடியும்? புரிதா சத்தியம்? நியாயபிரமாணத்திலே பழைய வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கையை நான் இப்பொழுது பயன்படுத்துவேன் என்றால் ஞானத்தை பயன்படுத்தவில்லை, நான் உலக ஞானத்தை பயன்படுத்தி கொண்டு வருகிறேன். என் சுய புத்தியை, நான் சுய அறிவை சார்ந்து மாம்சமாய் வாழ்ந்து கொண்டு மாம்சமாய் பேசி கொண்டிருப்பதனால் தேவன் எனக்கு திருமுழுக்களை கொடுத்த ஞானத்தை நான் விருத்தி அடையாமல் நான் குறைவுள்ளவனாய் காணப்படுவதால் ஆண்டு சொல்றார், ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், அல்லேலூயா சொல்லுமா, அங்கே வராரு. என்ன சொல்கிறாரு? அப்போ புத்தி தெளிந்து எப்படி வரான ஒரு இளைய மகன் அப்படி ஒரு புத்தி தெளிந்து வரும் பொழுது, அப்போ ஆண்டவரே நான் செய்ததெல்லாம் தவறு, அல்லேலூயா, நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் உண்மை அறிந்தும் அறியாமல் வாழ்ந்தேன். அப்போ ஒரு ஞானத்தில் குறைவுள்ளனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவன் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போது குறைவுள்ளவராக இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட ஞானம் இருக்குது, அவங்க பயன்படுத்தலை. அப்போ அந்த ஞானத்தை நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் கவனிக்கணும். கொலோசியர் புத்தகத்துக்கு வருவோமா? ஒன்றாம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்துக்கலாமா? சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். அல்லேலூயா.
இப்போது நான் ரட்சிக்கப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்போ சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தருகிற ஒரு வாழ்க்கையில் வரேன் நான். புரியுதா? யாருக்கெல்லாம் புரியுது? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு அலையில சொல்லுமா? புரிந்த ஒரு கரவை வைத்து ஒரு அலையில சொல்லுமா? அல்லேலூயா. இப்போ நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நான் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறபடியால் தேவன் எனக்கு உலக ஞானத்தை எல்லாம் சுய புத்தி எல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணார்? சிதைச்சிட்டார், அவமாக்கி போட்டுட்டார். இன்னும் எழுந்தும் போது தேவ ஞானத்தை பெற்றபடினாலே வாழ்க்கை மாறுகிறது. பாருங்கள், என்னுடைய செயல்கள் மாறுது, என் வார்த்தைகள் மாறுது, என் கோபங்கள் மாறுது, என் பொறாமல் மாறுது, எல்லா கசப்பு தன்மைகள் மாறுது. மாற மாற அதுதான் வசனத்தை சொல்கிறாரு, சகலவித நற்கிரிகள் கனிகளை தந்து. அல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? கொடுத்த ஞானத்தை நான் என்ன பண்ண விருத்தி அடை செய்து கொண்டு வருகிறேன். அது மறுரூபத்தின் அனுபவத்தை கொடுக்கிறது எனக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படட்டும். சகலவித நற்கிரிகள் கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைகிறார்கள். யாரெல்லாம் ஞானத்தை பெற்ற அந்த நாளிலிருந்து நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்க்கை முறைகள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் சரியாக தேவனுக்கு கனி கொடுக்க அவர்கள் தேவனை சரியாக அறிந்து கொள்கிற பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள். தேவனை சரியாக அறிந்து கொள்ள முடியல, சரியான வாழ்க்கையும் இல்லை. ஞானசம் எடுத்து டோட்டல் வேஸ்ட்னு சொல்லுவேனா? சொல்ல முடியுமா? அல்லேலூயா. சொல்லக்கூடாது, சபை அதற்கு இல்லையே. குறைவுள்ளவர்களாக இருந்தால் அல்லேலூயா தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்போது நான் ஞானஸ்தானம் எடுத்தபடி என் வாழ்க்கை முறைகளை மாற்றுகிறேன். என் வாழ்க்கை முறைகளை மாற்றும்பொழுது அப்போது இயேசுவோடு நான் ஐக்கியமாகிறேன். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நான் இயேசுவோடு ஐக்கியமாகிறேன் என்றால் இயேசு கிறிஸ்தான் வழி நடத்தினார். எனக்கு யோர்தான் நதியில் முழுகினார், அந்த பிரகாரமாக நான் முழுகிறேன். அப்போ நான் இயேசுடைய பாதையில் கடந்து போகிறபடி இயேசுவோடு ஐக்கியமாகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து யார்? தோட்டக்காரர் யார்? நான் யார்? இந்த சத்தியத்தெல்லாம் உள்வாங்கிக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில், ஆவிக்கிற வாழ்க்கையிலே நாம் ஜெயம் பெறுவோம். மலையிலேயே சொல்லுமா? ஆவிக்கிற வாழ்க்கையிலே ஜெயம் பெற்றால்தான். என்றால் நமக்கு உலக பிரதானமான போராட்டங்கள் பவுல் எழுதுகிறாரு. உலக பிரதானம் யுத்தம் அல்ல, நான் மாம்சத்தின் பிரதானமாக இருந்தாலும் மாம்சத்தின் போர் செய்கிறவர் அல்ல. சண்டைக்கு சண்டை, பல்லு, அதாவது கண்ணுக்கு கண், அப்படியெல்லாம் இல்லை. இப்போது எனக்கு ஆவிக்கிற மண்டலத்தில் எனக்கு இது போராட்டம் இருக்கிறது. யுத்தம் நமக்கு தான் இருக்குது. கர்த்தர் நமக்கு யுத்தத்தின் வெற்றியை கொடுத்துட்டார். இப்போ போராட வேண்டியது நான் தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா சொல்லுவோம், பலன் உண்டு. அப்போ அந்த ஆவிக்கிற போராட்டம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் உண்டு. ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாருக்கும் இருக்குது. உலகப்பிரதமாக வாழ்க்கையில் வாழ்கிற யாவருக்கும் உலக யுத்தங்கள் இருக்குது, உலக சண்டைகள் இருக்குது, உலக போராட்டங்கள் இருக்குது. நமக்கு இல்லை. அதனால புரிஞ்சுக்கணும். ஏன் இல்லைன்னு சொல்ல வரேன்னா புரிஞ்சுக்குங்க. ஆவிக்கிற யுத்தத்தில் நாம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே போராட்டம் ஒன்று. அல்லேலூயா. அவைகளை ஜெயிக்கத்தான் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். கனிகள் வர 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 நம் நல்லா கவனிக்கணும். நம்ம எவ்வளவு கனி கொடுக்கிறோமோ அவ்வளவுமாய் ஜெயம் பெற்றவர்களாய் மாறிக்கொண்டே வருகிறோம். அல்லேலூயா சொல்லுமா? ஆவிக்குரிய கனிகள் யாரெல்லாம் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறார்களோ அவர்கள் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் ஜெயிக்கிறார்கள். ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தில் நாம் ஜெயிக்கும் பொழுது, ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் பலனற்று காணப்படும் பொழுது, ஆவிக்குரிய யுத்தத்தில் ஞானம் இல்லாமல் குறைப்படும் பொழுது கவனிக்கணும். உலகமும் நம்மை ஜெயிக்கும், உலகத்தில் உள்ளவைகளும் நம்மை ஜெயிக்கும். ஆகையினால தான் சோதனைகள் வந்து சகிக்க முடியல. சோதனைகளை கண்டு வேதனை அடைகிறார்கள், வேதனையை கண்டு அழுகிறார்கள், போராட்டத்தை கண்டு பயப்படுகிறார்கள். ஏன் உலகத்தை ஜெயிக்க முடியல? ஏன் காரணம் என்ன? வானத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி தடையில் இருக்கும் என்றால், அல்லேலூயா, பரத்திலிருந்து அருளப்படும் ஞானமும் சுத்தம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது.
ஞானபலத்தில் வாழ்ந்த காலத்தை கர்த்தர் மாற்றி நமக்கு என்ன வாழ்க்கை கொடுத்துருக்கிறார்? ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஞானமுள்ள இருதயம் யாரை மகிமைப்படுத்தணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். எப்படி? கனிகள் கொடுக்கணும். ஒரு விசுவாசி திருமுழுக்கு எடுத்தவர்கள் அவர்கள் கனி கொடுப்பார்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை என்பதை சொல்கிறேன், அவர்கள் உலகத்தையும் ஜெயித்தார்கள், உலகத்தில் உள்ளவைகளும் ஜெயிப்பார்கள். உலகம் அவர்களை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கனிகள், ஏன் என்றால் நம்ம இயேசுவோடு இருக்கிறேன். நான் கொடியாக இருக்கிறேன். தோட்டக்காரராகிய பிதாவாகிய தேவனுடைய தோட்டத்தில் செடியாகி இயேசு இருக்கிறாரே. அப்போ நான் அவரோடு ஐக்கியமாக வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையை அமைத்து கொண்டேன். அவனை எப்படி தோல்வியை நான் பெற முடியும்? எப்படி நான் அவமானத்தை பெற முடியும்? எப்படி நான் வெட்கம் அடைய முடியும்? எப்படி வறண்ட வாழ்க்கையை நான் அனுபவிக்க முடியும்? எப்படி என் வாழ்க்கை கோணலாகும்? எப்படி என் வாழ்க்கை இருண்டு போகும்? எப்படி நான் பலவீனமாக இருப்பேன்? அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நான் இயேசுவோடு 20 நாள் கனிகள் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். எப்போ? ஞானசானம் பெற்ற ஞானம் எனக்கு சொல்லி கொடுக்குது. இனி பழசெல்லாம் மறந்துட்டு ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அல்லேலூயா அது தேவ ஞானமாய் பலனாய் மாறிவிடுகிறது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அங்கே பைத்தியமாக இருந்தது எனக்கு. இப்போ இங்கே வந்தவனு தான் இதுதான் ஜீவன். அல்லேலூயா. தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட நான் மதிப்பிழந்து வாழ்ந்த வாழ்க்கையை கர்த்தர் இங்கே மேன்மைப்படுத்தினார், மகிமைப்படுகிறார். ஒரு நம் வாழ்க்கையில் பாராட்டுகிறார்கள் என்றால், ஒரு நம் வாழ்க்கையில் நம்மை புகழ்கிறார்கள் என்றால், இல்லை வேறு காரியத்திலே நாம் வெற்றி பெறுவோம் என்றால், ஒரு பயிற்சி, ஒரு மேட்ச். இப்போது ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஃபுட்பால் மேட்ச்சு வெளிநாட்டில் நடக்குது. ஃபுட்பால் மேட்ச்சில் அந்த டீம் ஜெயிச்சிச்சு. ஜெயிச்சு முடித்தோடனே கப்பு கொடுக்க போகிறாங்க. அவன் ஓடி வந்து அந்த ஃபுட்பால் மைதானத்தில், கால்பந்து மைதானத்தில் ஓடி வந்து முழங்கால் படிட்டு அந்த விளையாட்டின் வெற்றி யாருக்கு கொடுத்தான்? இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தான். அல்லேலூயா. அவன் திறமை தான், அவன் பயிற்சி தான், அவன் அறிவு தான், அந்த புத்தி தான், டீச் எல்லாமே இல்லை ஆண்டவரே இல்லை, எனக்கு வெற்றி கொடுத்தது உம்மாலி என்று பாரத்தில் இருக்கிற தேவனை மையப்படுத்தினான். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே, அதே அதிகாரத்தில் வாசிக்கிறேன் இல்லையா? 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அப்புறம் தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுபவன் உத்தமன். அப்போ தன்னைத்தான் புகழ்கின்ற மாம்சத்தில் வாழ்கிறவன் அவன், இன்னும் கனி கொடுக்காத வாழ்க்கையில் உள்ளவன் அவன். தன் மேன்மையை தன் கௌரவத்தை விடாமல் மூச்சு முட்டை பேசிக்கொண்டே இருப்பான் பார். நிறைய பேர் பார்க்குறீங்களா? எதிரிட்டு வாதம் செய்வது, வார்த்தைக்கு வார்த்தை விடாயத்தமாய் பேசுவது, அல்லேலூயா நீயா நானா என்று பார்ப்பது, அது தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்கிற ஒரு வாழ்க்கை, நியாயப்பிரமாணத்தின் வாழ்க்கை. ஞானம் அடைந்தவர்கள் ஞானத்தை பயன்படுத்தாத ஒரு வாழ்க்கை, ஞானம் இல்லாதவனாலே கனிகள் கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கை. வாசிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பத்தாம் வசனம். சகலவித நெருக்கடி, 1 கொலோசியர் 1:10. சகலவித நெருக்கடிகளுமாக கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உண்மையாகவே நான் சொல்கிறேன், நல்ல வாழ்க்கையை ருசித்து பார்த்தோம்னாக்கா ருசி மிக்க ஒரு வாழ்க்கை. நான் அடிக்கடி நான் சொல்கிறேன், திருச்சபை சத்தியம் வந்து தான், நீங்கள் உங்களுக்கு பிரியமாக வாழ்த்து இருக்கட்டும், அதை விட்டுடுங்க. நான் எனக்கு பிரியமாக வாழ்னாக்கா எப்படியோ வாழ்ந்துக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னை வெறுமையாக்கி, ஏனென்றா பரம தேவன் இயேசு கிறிஸ்து தன்னை வெறுமையாக்கி சிலுவையின் முடிவு
மரண சிலுவினது தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. மரண பரிந்தும் தன்னை என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினார். அப்போ எங்கே அது கனிகள் தானே. யாருக்கு தாழ்மை இருக்குது? யாருக்கு பொறுமை இருக்குது? ஞானம் இல்லாத வாழ்க்கையில் தான் இதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வரலாம். ஞானம் உள்ள வாழ்க்கை நம் வாழ்க்கை. இது இருந்தால் உலகத்தை ஜெயிக்கலாம். இந்த வாழ்க்கை இருந்தால் உலகத்தில் உள்ளவர்களை ஜெயிக்கலாம். வேதனைகள் இருக்காது, வேதனைகள் பெருகாது, கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது. நீங்கள் ஞானம் பெற்றவர்களாய் வாழ்வீர்கள் என்றால் கனிகளை கொடுக்க முடியாது. கனிகளை கொடுக்க முடியவில்லை என்றால் உலகத்தில் உள்ளவைகள் உங்களை சேதப்படுத்தும். நல்ல கவனிங்க. சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேடி ஓடி அலைய வேண்டியதே இல்லை. அதை தான் சொல்கிறாரு, நீங்கள் உக்காந்த இடத்துலையே இருங்க. அல்லேலூயா சொல்லுமா. அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுகள்னா அது ஒரு ஊராக போய் தேட சொல்கிறாரு. இது எதாவது கதை சோத்திரம். அல்லேலூயா. ஏதாவது முக்கியமான ஒரு ஸ்தலத்தை அங்கே போனால் தான் நம்மளுக்கு பாக்கியம் கிடைக்குமா, ஆசீர்வாதம் கிடைக்குமா? இல்லை. நீ வீட்லேயே முழங்கால் படிக்கிட்டு பாரு. அல்லேலூயா. நீ எங்கேயுமே போத்தலை. திருச்சபை உண்டு, உன் வீடு உண்டு, உன் சமூகம் உண்டு. வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகலாம், தொழில் செய்கிறவங்க தொழில் செய்யலாம், படிக்கிறவங்க படிக்கலாம். அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்ப கடமைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனத்தில் கேட்பது, நமக்கென்று கேட்பதை காட்டிலும் தேவசமத்தில் காத்திருப்பது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மறுபடிய நீதியும் தேடுங்கள். அதான் கனிகள் கொடுக்குற ஒரு வாழ்க்கை. எல்லாவற்றையும் தேவனுக்கு படைக்கணும். நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, நமக்கு கொடுத்த நன்மைகளை, நமக்கு கொடுத்த சுகத்தை, நமக்கு கொடுத்த பிள்ளைகளை, நமக்கு கொடுத்த எதிர்காலத்தை, நமக்கு கொடுத்த வருமானத்தை, நமக்கு கொடுத்த புகழ்ச்சியை, நமக்கு கொடுத்த மேன்மையை, கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு கொடுத்த தொழிலை, படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். அதனால் என் அறிவில் நான் பெற்றுக்கொண்டேன், என் ஞானத்தில் நான் படித்தேன், முழுசும் படித்தேன், முழுசும் போய் பிடிச்சி ஒன்றுமே கிடைக்கல. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. திருகம் தேறினவன் மீனவன் பேதுரு. ஆண்டவரே, இந்த மதிப்பெண்கள் எல்லாம் கொடுத்தது உங்களுடைய தயவு தான் ஆண்டவர்னு சொல்லி பாருங்களேன். கர்த்தர் வழிகளை திறப்பார். அல்லேலூயா. பாருங்க, தாவீதை பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 நாளாம் புத்தகம் கனிகளை குறித்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன், கவனிக்கணும். 1 நாளாகும் புத்தகம் 29ஆம் அதிகாரம் கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். துதியும் கனமும் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கவனிங்க அன்பான பிள்ளைகளே. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கருத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கருத்தினால் ஆகும். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். அல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் சரி, எந்த பிளஸ்ஸிங் கர்த்தர் கொடுத்தாலும் சரி, அல்லேலூயா. இப்போ வார்த்தையை கொடுத்துட்டாரு, அதோட அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்துட்டாரு, நான் போயிட முடியுமா? அல்லேலூயா.
இங்கே நான் தேவனை மகிமைப்படுத்தி தன்னை தாழ்த்தணும். எப்போ நான் போனதே கிடையாது. பிரசங்கத்தை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஜாம் பண்ணிட்டு நான் போனது எந்த நாளும் கிடையாது. தேவன் முன்பாக என்ன பண்ணுவேன், ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையை ஜனத்தாருக்கு ஒப்புவிக்க எனக்கு கிருபை செய்தே, எல்லாம் உமக்கே மகிமையும் துதியும் கனத்தை செலுத்தினேன், என்னை தாழ்த்துவேன். நல்ல சொல்லுமா? அப்போ தான் அடுத்த வாரம் எனக்கு மெசேஜ் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போது தேவனுடைய நன்மையை பெற்ற நாம் அதை மறந்துடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல வாழ்க்கையை கொடுத்தீரு. அடிக்கடி நான் சொல்கிறது அதுதான், நல்ல வாழ்க்கையை கொடுத்தீரு. நான் அதெல்லாம் தேவ சமூகத்தில் அதான் சொல்லிகிட்டே வருவேன். தீமை கூட நன்மையாக மாறிடும். அல்லேலூயா. இதெல்லாம் எதனால் உண்டாகிறது என்றால் பரத்திலிருந்து அனுப்புகிற ஞானத்தினால் உண்டாகிறது. பழைய வாழ்க்கையிலேருந்து அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் ஞான விருத்தி அடைகிற விஷயங்களை நான் போதித்து கொண்டு வருகிறேன். ஏதோ ஞானசானம் பெற்றுட்டோம், ஏதோ சபைக்கு வரும், ஏதோ பாடுறோம், ஏதோ ஜெபிக்கிறோம், ஏதோ பிரசங்கிக்கிறோம், திருவது வாங்கிட்டு நம்ம போய்டுறோம். காலையில் எழுந்து ஜெபிக்கிறோம், கரெக்ட், ஓகே. தேவனை மகிமைப்படுத்த வழிகள் எவைகள்? ஞானம் இருந்தால் தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். எல்லாவற்றுக்கும் சிறிதானும் பெரிதாயினும் கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? பலிகளை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. கடந்த மாதத்தில் நம்ம பார்த்தோம், அப்போஸ்தலர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், ஏரோது ராஜா வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். அல்லேலூயா சொல்லுமா? தேவன் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். அவன் ராஜா இத்தனைக்கும். அல்லேலூயா. உலக அதிகாரம் பெற்றவன். அவன் கட்டளையிட்டால் எல்லாமே நடக்கும். அவன் வெளியே வந்து ஒரு பிரசங்கத்தை எடுக்கிறான், எல்லாருமே ஆர்ப்பரிக்கிறாங்க, இது ராஜா, இது உங்கள் சத்தம் இல்லை. அல்லேலூயா. இது யாருடைய சத்தம்? தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. அப்போ அவன் என்ன பண்ணிருந்தாக்கா, உடனே தன்னை தாழ்த்திருக்கணும். அவன் ஜீவன் தப்பி இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதில் தான் தாழ்த்துக்கிற ஒரு வாழ்க்கை யாருக்கு வருகிறது என்றால், புரிந்து கொள்ளுங்கள், ஞானசானம் பெற்ற, ஞானத்தை கிருபையாய் வளர்க்கிற, தேவனை அறிகிற அறிவிலே வளர, தேவனுடைய பிரியத்தை சம்பாதித்த, தேவனுக்கு பாத்திரவான்களாய் வாழ வேண்டும் என்ற பிரியமுள்ளவர்கள் அப்போ ஆவிக்கிற கனிகளை கொடுக்க முடியாத பிரயாசப்படுவார்கள். அவர்களை கர்த்தர் ரொம்ப பிரியமாக பார்ப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுமா? இங்கே பார்க்குறாரு, இங்கேயும் பார்க்குறாரு. இவன் யாரை மகிமைப்படுத்தலை? தேவனை மகிமைப்படுத்தவில்லை. யார் வந்துட்டான்? அங்கே வந்தது யார் வந்தது? தேவன் தூதனை இறங்கி வந்துட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவ தூதனை இறங்கி வந்து ராஜாவை அடிக்கிறான் ஒரு அடி. அவன் என்னவாயிட்டான்? அங்கேயே நான் ஆவிக்கிற வாழ்க்கையை உபயோகித்து கொண்டு வருகிறேன். உலக வாழ்க்கை உலக யுத்தம் அல்ல. ஆவிக்கிற வாழ்க்கை ஜெயிக்காமல் போகாதபடிக்கு, உலகத்தை ஜெயிக்க, உலகத்தில் உள்ளவைகளை ஜெயிக்க. உலகத்தில் உள்ளவைகள் நானது கண்களின் இச்சையும், மாம்சத்தின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும். இவைகளை ஜெயிக்கணுன்னாக்கா நம்மளால் முடியாது. கனிகள் கொடுத்து பாருங்களேன், அது ஜெயிச்சிடும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய இயேசுவோடு இணைகிற ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு பாருங்களேன், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அப்போ அவைகளை ஜெயித்தாக உங்களை ஜெயிக்க யாராலும் முடியாது. உலகம் உங்களை சேதப்படுத்த முடியாது.
நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையிலே நீங்கள் வளர்ச்சி அடையாமல் கனிகளை கொடுக்காமல் இருக்கும் பொழுது பட்சத்தில் உலகம் உங்களை சேதப்படுத்தும், கவலையாக இருக்க வைக்கும், துன்பமாக இருக்க வைக்கும். ஆனால் சொல்ல கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கன்னு மீண்டும் சொல்லுகிறேன். இங்கே இதே அதிகாரம் படித்த கடந்த மாதத்தில் அதான் பார்த்த சுருக்கமாக சொல்ல நேரம் இல்லை ரொம்ப எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு. ஒரு அதிபதி வரான், யார்? 100க்கு அதிபதி ஒருத்தன் வரான் பாருங்க. அவன் சொல்கிறான், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, எல்லாமே இருக்குது எனக்கு. ஆனால் வியாதி சுகமாக்குற ஆவிக்கிற மண்டலத்தில் ஒரு விஷயம் வல்லமை இருக்குது, அது என்னால் கட்டுப்படுத்த முடியாது. உங்களுடைய வார்த்தை தான் கட்டுப்படுத்த ஆண்டவரே. என் வேலைக்காரன் சுகவீனமாய் மரணத்தில் இருக்கிறான், உன் வார்த்தை மாத்திரம் போதும் என்று சொல்கிறான். அல்லேலூயா சொல்லுமா? தேவனுடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்த? தேவனுடைய வார்த்தையை அவன் மகிமைப்படுத்துகிறான். தேவனுடைய வார்த்தையை அவன் அசட்டை பண்ணலை. தேவனுடைய வார்த்தையை புகழ்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அப்படியா செய்கிறவர்களுமாய் இருங்கள், அப்போது கனி கொடுப்பீர்கள். அவங்களாம் கேள்விப்பட்டாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன பண்ணாங்க? கேள்விப்பட்டாங்க, அதிசயங்களை பார்த்தார்கள், அற்புதங்களை பார்த்தார்கள், கண்ணார கண்டார்கள், அதில் நடந்தார்கள். தேவனுடைய அனுபவத்தை அனுபவபூர்வமாக பெற்றார்கள். ஆனால் மறுதளித்தார்கள். நம்ம பார்த்தோமா? எந்தாவது அதிசயத்தை பார்த்தோமா? நாம் கேள்விப்பட்டோம். அல்லேலூயா சொல்லுமா? கேள்விப்பட்டோம். அப்போ அவர்களுடைய நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுமா? ராகாப் கேள்வி தான் பட்டா, லிஸ்ட்டில் வந்துட்டா பத்தியா? அல்லேலூயா சொல்லுமா? தேவன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சான்றிதழில் ராகாப்பு இருக்கிறா. கண்ணால பார்க்கலையே ராகாப்பு? யுத்தங்களை ஜெயித்து கொண்டு வருகிற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகள் எரிகோ கோட்டைக்கு வராங்களாம். அவரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அவர்தான் சொல்லி புகழா பித்தா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நிறைவில் இல்லை, நான் போதித்து கொண்டு நிறைவில் மாத்திரமல்ல, உங்கள் குறைவுகளிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்கள். அல்லேலூயா சொல்லுமா? என்னால் அந்த வழியினூடாய் வந்தவன் நான். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவன் நான். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் அலைந்தவன் நான். அங்கே எல்லாம் என் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே வந்தேன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீர்? ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துகிறீர்? ஒரு கேள்வி கேட்க எனக்கு அருகதையே இல்லை, அனுமதியும் இல்லை. என் கனிகள் அதை செய்ய வைக்குது. என்ன ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு கனிகளை கொடுக்க ஆரம்பித்தேன். தேவனத்தில் கேள்வி கேட்க எனக்கு அதிகாரம் இல்லை. அவர் சிக்ஷிக்கிறார். இது நேரம், இது ஒரு காலம் வரும், கர்த்தர் எல்லாத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அந்த காலத்தில் கொண்டு வந்து வைத்து விட்டார் அல்லவா? தேவனுக்கு துதிகான மகிமை உண்டாகட்டும். அப்போது கனிகள் இருக்கும் என்றால் தேவனத்தில் கேள்வி கேட்க நமக்கு ஒரு அனுமதியும் இல்லை. நீ கடன்பட்டது கனி கொடுப்பதற்காகத்தான். உன் வாழ்க்கையை தேவன் உன்னோடு இருக்கிறார். பழைய பரிசுத்தவான்களை பாருங்கள், பழைய பரிசுத்த வாட்டிகளை பாருங்கள். அவர்கள் கனி கொடுத்தவர்களாக இருந்தார்கள். தேவன் அவர்களோடு இருந்தார். தான் சொன்னேன், யோசேப்போடு யார் இருந்தார்? எங்கே இருந்தார் யோசேப்பு? கனி கொடுத்துக்கிற ஒரு மனுஷன். ஏன் சிறையில் வச்சாங்க, ஏதை வச்சாங்க, என்ன வச்சாங்க, ஏதை வச்சாங்க, ஏன் கைவிட்டாங்க, ஏன் கோயிலை தாண்டாங்க, ஒரு கேள்வி கூட கேட்கல. கனிகள் கொடுப்பதினால தேவன் யோசேப்போடு இருந்தார். சிறையில் இருக்கும்போது யோசேப்போடு இருந்தார். இன்றும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கனிகளை கொடுத்து பாருங்கள், தேவன் உங்களோட கூட இருப்பார். சிக்ஷை இருக்கலாம், சோதனை இருக்கலாம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தான் கனி கொடுக்க முடியும். அதிகாரம் பெற்ற 100 அதிபதி சொல்கிறான், ஆண்டவரே நான் போ என்றால் 100 பேர் போகிறான், 100 பேர் வரான், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது,
ஆனால் உங்களுடைய வார்த்தையில் உள்ள அதிகாரத்தை தவிர ஒரு அதிகாரம் உலகத்தில் இல்லை ஆண்டவரே என்று தன்னை தாழ்த்துகிறான். அவன் நன்மையை பெற்றான். அல்லேலூயா. அவன் எதிர்பார்ப்பிலை ஜெயத்தை பெற்றான். வேலைக்காரன் சுகமாயிருக்கிறான் என்று பலவீனமாக இவன் மாறி ஆண்டவர் சமூகத்தை நாடி வருகிறான். பாருங்க, அவன் எதை நினைத்தானோ அதிலே அவன் வெற்றி பெற்றான். ஏன்? வார்த்தையில் நம்பிக்கை வைத்தான், கனி கொடுக்க ஆரம்பித்தான், தன்னை தாழ்த்தினான். தேவனுடைய வார்த்தை எங்கேயோ இருக்கிற மனுஷனை வெற்றி அடைய செய்தது இவன் வார்த்தை. அன்பு மகளே, மகனே, உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொன்னார் ஆராதனை வேளையில், உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை வழிநடத்தத்தான், உங்களை ஸ்திரப்படுத்தத்தான் சிட்சிக்கிறார் என்றால் உங்களை நேசிப்பதினால் தான் சிட்சிக்கிறாரே தவிர உங்களை கைவிடுவதற்காக அல்ல. அதே என் வாழ்க்கை சரித்திரத்தை சுருக்கமாக உங்களிடத்தில் கொடுத்தேன். சொன்ன நேரம் போதாது. அல்லேலூயா. நான் இப்படி வாழ்ந்தேனே, இப்படி இருந்தேனே, நீ இப்படி ஆகிட்டேனே, என்ன ஆண்டவரே ஏன் கேட்கல? கனி இயேசுவோடு இணைஞ்சிட்டேன். நானும் சொன்ன பெற்றேன், எனக்கு கொடுக்க அது கேட்க எனக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. இனி கனி கொடுக்க ஆரம்பிங்கள். அதை விட ஒரு வல்லமை ஒன்றுமே உலகத்தில் இல்லை. நீங்கள் ஜெயிக்கணுமா? அதான் பவுல் சார் கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். பவுல் எப்போ இயேசு அறிந்தாரோ, யுத்தத்தை செய்தவர், ஆயுதத்தை எடுத்தவர், போர் ஆயுதங்கள் எடுத்தவர், அடித்தவர், துன்பப்படுத்தினவர், இயேசு அறிந்த பிற்பாடு அவையெல்லாம் குப்பையாக மாற்றிட்டார். இனி எனக்கு அது போராயுதம் அல்ல, கிறிஸ்துவின் வல்லமை கனி கொடுக்கும்படியாக அவர் எழுதுகிறார். பாருங்கள், அவருடைய நிருபங்கள்லாம் படித்து பாருங்கள். அற்புதமான தேவ மனுஷனை கொண்டு கர்த்தர் நமக்கு நிருபங்களை கொடுக்கும்போது நிருபத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கனிகள் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கனிகள் கொடுக்க முடியாதான் தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நியாயபலத்தை மாற்றி தேவன் ஞானம் பெற்றவர்களாய் அது மீண்டும் கொலைசபத்துக்கு வருவோமா? நல்ல கவனிங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. நீங்கள் வசனத்தை நம்ம வாழ வைப்போம் என்றால் அது நம்மை வாழ வைக்கும் என்று அடிக்கடி நான் சொல்லுகிறேன். ஜீவனுள்ள வார்த்தை அது. அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ வைக்க வேண்டும். நான் தப்பாக சொல்கிறது நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் அது உங்களை வாழ வைக்க வேண்டும். அப்போ வந்து அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கணும். அதற்கு வழிகளை விடுங்கள், வழிகளை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லுகிறேன். வாசிக்கலாம். சகலவித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, சகலவித நற்கிரைகளும் ஆகிய அதை நல்ல செயல்கள் வந்து கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சிடுது. கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சுன்னா தேவனை அறிகிற அறிவு எனக்கு வந்துடுது. தேவனை அறிகிற அறிவு வந்து வளருது. அப்படி எனக்குள்ள வளரும் போது அப்போ நான் கர்த்தருக்கு தேவனுக்கு நான் பிரியமுள்ள ஒரு மகனாக மாறிடுறேன். எதனால? என் செயல்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதனுடைய செய்ய என்னை நான் என்ன பண்ண ஆயத்தப்படுத்தினேன், வாழ்ந்த, கனி கொடுக்க ஆரம்பித்தேன். கனி கொடுக்க ஆரம்பித்தப்போ தான் தேவன் யாருன்னு இன்னும் புரிஞ்சுக்கிட்டேன். தேவன் யாருன்னு புரிய 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 மறுரூப வாழ்க்கைக்கு வரேன். நான் பழைய எல்லாம் மொழிந்தேன். அல்லேலூயா சொல்லுமா? பழைய எல்லாம் மொழிந்தேன். அப்போது நான் தேவனை அறிய அறிய அந்த சிந்தை எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தையை தடுத்து கொள்ள, அதாவது வேதம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாய் தடுத்து கொள்ளுங்கள். ஏதோ ஆயுதம்னாக்கா நம்ம என்ன நினச்சிப்போம் இல்லையா? இல்லை, கிறிஸ்துவின் சிந்தை தான் ஆயுதம். அதில் தான் ஜெயம் பெற முடியும். அப்போ தேவனை அறிகிற அறிவு வர கிறிஸ்துவின் சிந்தை தடுத்து கொள்ள பிரயாசப்படுறேன். அப்போ பரலோகமே என்னை பார்க்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உன் ஆத்துமாவை தனிப்பட்ட உன்னை கர்த்தர் கவனிக்கிறார். நான் அவரை அறிகிற அறிவில் விருத்தியாடி ஆசைப்படுறேன். இன்னும் அறியணும். அப்போது ஆண்டவர் நெருங்க நெருங்க நான் பரலோகம் என்னை பார்க்குது. விசேஷ விதமாக எல்லாரையும் தான் பார்க்குது. என்ன மாத்திரம் இல்லை, கர்த்தருக்காய் கனி கொடுக்க பிரயாசப்படுகிற பிள்ளைகளை உங்களையும் கர்த்தருடைய கண்கள் கவனிக்க. ஏன்னா நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள். எஸ், ஆமென். அல்லேலூயா.
அப்போ கவனிக்கும்போது தேவனுடைய கண்கள் அப்போ என்ன தேவனுக்கு பிரியமாக மாறி விடுகிற ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளும் பொழுது அப்போ கர்த்தர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பாத்திரங்களாய் மாறு. அடுத்த வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். யாரு? அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற அருமையான வார்த்தைகள். அதாவது பவுலை போல ஒரு கிறிஸ்துவரை துன்பப்படுத்துகிற மனுஷன் யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம், கிறிஸ்து அல்லேலூயா. ஹிட்லர் அதெல்லாம் விட்டுருவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. துன்பப்படுத்த யாருமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட துன்பப்படுத்த மனுஷன் பவுல் எழுதுகிறார் பார் நிருபத்தில். என்ன மாதிரி எழுதுகிறார்? சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமை இல்லாத மனுஷன் பொறுமை குறித்து எழுதுகிறார். நீடிய சாந்தமே இல்லாத மனுஷன் நீடிய சாந்தம் எழுதுகிறார். உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே. அல்லேலூயா. அவரின் வல்லமை சுயபலத்தில் சார்ந்து சுய சக்தியினாலே அநேகரை வஞ்சித்த அநேகர் துன்பப்படுத்தின மனுஷன் எழுதுகிறார். சுயபலம் சர்வ வல்லவுடைய மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அல்லேலூயா. எப்படி எழுதுகிறார் பாருங்க. அவர் பெற்ற அனுபவத்தை நிருபத்தின் மூலியமாக சபைக்கு சொல்லுகிறார். இப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறோம். அது ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒவ்வொரு கடமை. அது ஒவ்வொரு திருச்சபை ஊழியக்காரர்கள் மேல் விழுந்த பாரம். அது இதை திருச்சபை நடத்திட்டு போகிறது திருச்சபை ஊழியக்காரன் ஊழியம் அல்ல. ஏதோ போதிக்கிறோமோ போதிச்சுட்டு போகிறோம் அப்படின்றது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. அவருக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியம் எந்த இடம்னு அவருக்கு தான் தெரியும். இங்கே போய் பேச இடமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகினால கனி கொடுப்போம். கனிதான் ஆயுதம். அதை பிடித்து கொள்வோம். போர் ஆயுதங்கள் ஒன்றும் இல்லை, மாம்சத்துக்குரிய ஆயுதங்கள் ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட. நீங்கள் கனி கொடுத்து பாருங்கள், ஜெயிப்பீங்க. இல்லையா? அந்த ஆவிக்குரிய கனிகள் வாசிக்கலாமா? வாசித்து ஜெபம் பண்ணலாமா? வாசிங்க. ஏன்னா அதிகாரம் வசனம் சொல்லுமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. நியாய பிரமாணம் தோத்துச்சு. கிறிஸ்தின் பிரமாணம் இது. இதில் நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக அல்லேலூயா தகப்பனத்தில் கேட்டு பெற வேண்டிய அவசியமே இல்லை. தெரிவிக்க இப்படி இருக்குதா சங்கதி இப்படி இருக்குதுப்பா தெரிவிக்கத்தானே தவிர கொடுப்பான்னு கேட்கறதுக்கு இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? தெரிவிக்கலாம். இப்போ சபையின் ஊழியத்திற்காக, சபையின் தேவைக்காக, மாற்று இடத்திற்கு போவதற்காக, பணத்திற்காக அந்த சமுதாயம் என்ன பண்ணுறான்? தெரிவிக்கிறோம். முதல் ஊழிய ஆண்டவரே, இப்போ எங்களுக்கு இட வசதி இல்லை, அவருடைய கண்களை திறந்தரலாம் ஆண்டவரே அப்படின்ட்டு சில காரியம் நம்ம தெரிவிக்கிறோம் ஆண்டு இடத்துல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அதனால் கனிகளை கொடுப்போம், கனிகளை கொடுப்போம். இப்படிப்பட்ட கனிகளை கொடுப்போம் என்றால் அது எதனால் என்றால் புரிந்து கொள்ளுங்கள். நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்த நம்மை, அதான் பவுலை காமிச்சேன். பவுல் நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்தார். இப்போ எங்கே வந்து ஞானமுள்ள ஒரு மனிதனாய் மாறினார். இப்போ கனி கொடுக்க ஆரம்பித்தார். கனி கொடுத்ததுனால அநேக நிருபங்கள் எழுதினார். நிருபங்கள் நம்ம எல்லாம் மறுரூபப்படுத்துகிறது. அதே போல் உங்கள் நிமித்தமாக மற்றவர்கள் மறுரூபப்படுத்த நிருபங்களாய் நீங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் சாட்சிகளாக இருக்கணும்.
நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கணும். அதான் நியாயப்பிரமாணம் அன்பு, நியாயப்பிரமாணம் சாட்சி, நியாயப்பிரமாணம் ஞானம். அல்லேலூயா. இப்போ ஞானம் என்றால் கனிகள் கொடுப்பது. கனிகள் கொடுக்கிறோம் என்றால் நம்ம எல்லாவற்றையும் ஜெயம் பெற்றவர்கள். அதில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஞானமாய் நம் வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாய் படைப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இறக்கும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, மனுமனுஷா இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நடத்தப் போகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா வல்லமையும் பாத்திர வைக்கிறோம். துதிகான மகிமையாக உமக்கே செலுத்தும். இன்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வல்ல மறவாதே. ஆமென். அல்லேலூயா.